வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகளில் வந்திருக்க திருப்பங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகள் முடிவுகளை வந்திருக்க திருப்பங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் அனைவருமே இதை தாங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ குரூப் 4 இப்படி ஒரு முடிவுகளை நாம் கொண்டு வந்திருக்கிறது இதுவே முதல் தடவை அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியுங்க. ஸோ நிச்சயமாக குரூப் 4 நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வெளியாகப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 கூடுதலான பணியிடங்களை நமக்கு விரிவாக இயக்க இருக்காங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வர்கள் குழப்பத்தோடு இருக்கிறதுனால குரூப் 4 நமக்கு கூடுதலான காலி பணியிடங்களை முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் குரூப் 4 தேர்வர்களுக்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் குரூப் 4 தேர்வர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை நாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாங்க. ஸோ குரூப் 4 பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த விஷயம் இதுதாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 கிட்டத்தட்ட கூடுதலான காலி பணியிடங்களை நமக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி எவ்வளோ சார் குரூப் 4 நமக்கு காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ கூடுதலான வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 4 நமக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதிகபட்சமான நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறதா நமக்கு சில தகவல்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 60% பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா நமக்கு தகவல் குறிப்பிட்டு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் டைப்பிஸ்ட் ஸோ இந்த மாதிரி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா இதற்கும் பெண்கள் தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல்களையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க்கு கட் ஆஃப் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வரும். ஸோ குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 155க்கு மேலே இருந்தாலே இவர்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ முக்கிய முடிவுகள் எல்லாமே விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.